பண்ணிட்ட சூப்பரா இருக்கு. காஞ்ச மிளகா, சீரகம், கடலைப்பருப்பு. உங்க இஷ்டம். கடலைப்பருப்பு நான் போடல. ஏன் கடலைப்பருப்பு போடலன்னா சீக்கிரமா வந்து ஊச ஸ்மெல் வந்துரும். அதனால ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான குழம்பு தான் வைக்க போறேன். என்ன குழம்பு அது பார்த்தீங்கன்னா கல்யாண காரக்குழம்பு. கல்யாண காரக்குழம்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது? எல்லாருக்குமே கல்யாண காரக்குழம்புனா பிடிக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா என்ன எதிர்பார்ப்போம்? கல்யாண காரக்குழம்பு தான் எதிர்பார்ப்போம். ஸோ அதே நம்ம வீட்டில் எப்படி பண்ணா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எல்லா விசேஷம், எல்லா ஃபங்க்ஷன், எல்லா விசேஷமே சொல்லிட்டு காரக்குழம்பு தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டா இருக்கும். ஆமாம், அது வந்து வீட்டில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அறக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு தாம்பூல கவர் எடுத்து அதெல்லாம் பேக் பண்ணிலாம் எடுத்து தருவாங்க. அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட். பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா அதுல என்னென்னமோ பண்ணி மசாலா பண்றது ரொம்ப ஈஸியா நினைக்கிறேன். பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தா எல்லாரும் வீட்லயும் ஈஸியா செஞ்சு சாப்பிட்டு போறாங்க. இல்ல பட்டு அதுல ஒரு வந்து ரகசிய ஒரு மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. அது என்னெல்லாம் தெரியும், சமையல்காரங்க மட்டும்தான் தெரியும். அப்படிலாம் இல்ல. அவங்க பண்றதுன்னா மசாலா அது எல்லாம் நம்ம பண்ற மசாலா தான். சரி, நீ இப்ப வச்சு காட்டு. நான் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, பண்ணலாம் வாங்க. கல்யாண காரக்குழம்பு எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஒரு தேங்காய் போதுமா? ஒரு தேங்காய்க்கே வேலை இல்லை, ஒரு மூடி போதும். ஒரு மூடியா? நிறைய வாட்டர் கேன் மூடி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. சிரிப்பு வரல. ஒரு மூலி. மூலியா? ஆமா, ஒரு மூடி இல்லை, ஒரு மூலி. மூலின்னு சொல்லணுமா? ஒரு தேங்காய் மூலின்னு சொல்லுவாங்க. ஒரு மூடி வேணும்னா எத்தனை? ஐயோ, குமுடி பிச்சிட்டாங்கம்மா. என்ன? தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் கும்முடி பிக்கணும். அது உனக்கு தெரியாதா? சாமிக்கு படைக்கிறது மட்டும்தான். அப்படிலாம் இல்லை. எதுக்கு உடைக்கிறதா இருந்தாலும் கும்முடியை பிக்கிறதுக்கு முன்னாடி, சரி, தேங்காய் உடைச்சிட்டு தான் கும்முடி பிக்கணும். சாமி படைக்கிறது மட்டும்தான் அப்படி. கும்முடியை புடுங்காம உடைக்கணும். இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. எனக்கு அடிக்கடி பசிக்குது. இது மாதிரி குழம்புலாம் வைக்கிறேன்னு சொன்னாலே உனக்கு பசிக்குதான். நல்லா இல்லாத குழம்புல பசிக்காது. யாருக்குமே அதுதான், நல்லா இல்லாத குழம்புனா பசிக்கிறது தான். கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரக்குழம்புனால என்ன ரொம்ப 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 முக்கியம்? கத்திரிக்காவும் வானல் தான் முக்கியம். பூண்டும் வைக்கிறதுக்கு வானல். இந்த மூணு இன்கிரீடியன்ஸ் மெயினா வந்து பூண்டு நிறைய இருக்கணும். காரக்குழம்புனாலே பூண்டு தான். அப்புறம் மொசக்கொட்டைலாம் வேணும். மொசக்கொட்டை தான் வேணும். ஆனால் அது இல்லை. அது இல்லாமலே நான் சூப்பராக வைப்பேன். சரி பாப்பா, நீ சும்மா சூப்பராக வைப்ப மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பெரிய வெங்காயம் கிடையாது. காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து இது 3 முழு பூண்டு. நிறைய பல்லு இருக்கு, ஒரு 40-50 பல்லு. எங்க உரிச்சு வச்சுக்கிற முழு பூண்டு? என்ன முழு பூண்டு தான் உரிச்சு வச்சிருக்கேன் பல்லாக்கி. கத்திரிக்காய் வந்து இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது பேர் வந்து கொண்டை கத்திரிக்காய். இந்த கொண்டையோட இந்த கத்திரிக்காவை நம்ம அப்படியே தான் நம்ம எண்ணெயில போட்டு வதக்க போறோம். கழுவிட்டியா? அரிஞ்சு தண்ணியில தான் போடணும், இல்லைன்னா கத்திரிக்காயோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். இதை அரிஞ்சு இதை தண்ணியில போடுறப்ப இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுப்பேன். அப்புறம் தேங்காய், இந்த அரை மூலி தேங்காய் போதும். இது கீழி என்ன பண்ணுவேன்னா மசாலா ரெடி பண்ண போறேன். மிளகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, சீரகம், கடலைப்பருப்பு. உங்க இஷ்டம். கடலைப்பருப்பு நான் போடலை. ஏன் கடலைப்பருப்பு போடலைன்னா சீக்கிரமா வந்து ஊச ஸ்மெல் வந்துடும். அதனால கடலைப்பருப்பு வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது மட்டும் போட்டுக்கோங்க. இந்த 6 மட்டும் போட்டு சூப்பரான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கீரி அது கூட போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி நான் மசாலா ரெடி பண்ணுறேன். இந்த மசாலா தான் காரக்குழம்புக்கு மசாலா. நல்லா பார்த்துக்கோங்க இந்த மசாலா. தேங்காய், மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, முக்கியமாக வெந்தயம் போட்டு இது நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு, அவ்வளோதான். இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. குழம்பு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வதக்கி கத்திரிக்காய் போட்டு வதக்குவோம். கத்திரிக்காய் தனியாக வதக்கிட்டியா? பட்டு நான் சமையலுக்கு போனேன்ல, அப்போ கத்திரிக்காய் என்ன தெரியுமா பண்ணாங்க? நிறைய எண்ணெயில் போட்டு எடுத்தாங்க கத்திரிக்காவை.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல பண்ணுவோம். எண்ணெயில இப்ப வடலாம் போறல அந்த மாதிரி எண்ணெயில போட்டு எடுத்துவாங்க டக்குன்னு. ஆமா எடுத்து வச்சு அது மாதிரியும் பண்ணலாம். நம்ம வெறும் கடாயில லைட்டா எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை. இப்போ நாம என்ன பண்ண முடியும், அதுக்காக வானல்ல எண்ணெய் ஊற்றி இந்த 4 கத்திரிக்காவை போட்டு எடுக்க முடியும். இப்போ கல்யாணத்துலலாம் பல்கா பண்றாங்கன்னா அவ்வளோ கத்திரிக்காய் போட்டு எடுப்பாங்க. நாம 4 கத்திரிக்காய் போட்டு பண்றோம். அதுக்கு வெறும் வானல்லே இது மாதிரி லைட்டாக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வெங்காயம் தக்காளி பக்கத்தில் வதக்குறோம்ல, இதை எடுத்து போட்டு வதக்கிடுவேன். அதனால தான் வந்து இதை பண்ணிக்கிட்டே அதை பண்ணுறேன். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இதுக்கும். இந்த கத்திரிக்காய் ஸ்மெல் வந்து மாறிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். பர்பிள் லைட்டாக அது கத்திரிக்காய் அதே கலர் டோட்டலாக மாறிடுச்சு. கத்திரிக்காவெல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிடுறாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு தெரியும். கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிடுறாங்க. அதே மாதிரி கத்திரிக்காயில ஆம்லெட் போட்டு சாப்பிடுறாங்க. ஆம்லெட்டா? சரி நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். என்ன மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். மங்களகரமா மஞ்சள்லையா? மசாலா போடுறல. மசாலா தான் போட போறேன். புளி ஊற வச்சிருக்கேன். நான் வந்து இங்க பாருங்க, எங்க ஃபேமிலி வந்து ஒரு 7 பேர் 8 பேர். அதனால வாலிபால் சைஸ்ல. வாலிபால் சைஸ் இல்ல, ஒரு 2 லெமன் சேர்ந்தா எவ்வளோ அது மாதிரி. சாத்துக்குடி இல்ல மீன் குழம்புக்குலாம் போடுறோம். இவ்ளோ புளி அவ்வளோ தூரலாம் இதுக்கு போடல, லைட்டா தான் போடணும். சாத்துக்குடி சைஸ். ஆமா, புளி நான் கரைச்சிக்கிறேன். நீங்க 2 பேர் 3 பேர்னா உங்களுக்கு தகுந்த புளி நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயினே இந்த மசாலா தான். ஆமா, சீக்ரெட் மசாலா. அது யார்கிட்ட சொல்லாத. அத வீடியோல சொல்லிட்டேன். யார்கிட்ட சொல்லாத. கழுவிட்டியா? அம்மா கழுவி தான் வச்சாங்க. தேங்க் யூ. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷா செடியில பறிச்ச கருவேப்பிலை. சாவர டைலாக். சுத்தமான ஆடோட நல்ல டை போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில தான் இதை சொல்லி மறந்துட்டேன். முக்கியமா காரக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெயில தான் பண்ணணும். நான் நல்லெண்ணெயில தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சம் நல்லெண்ணெய். ஃபுல்லா நல்லெண்ணெயில பண்ற அளவுக்கு கட்டுப்படி ஆகாது. 1/4 லிட்டர் வைக்கிறோம் அப்பதான். என்ன பட்டு கொஞ்சமா வச்சுக்கிற? பத்தாதே. மசாலா போட்டிருக்கு, இன்னும் தண்ணி ஊத்தல போட்டு. தண்ணி ஊத்தணுமா? நான் வேற ஷாக் ஆயிட்டேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மசாலா போட்டிருக்கேன், புளி ஊற்றிருக்கேன். இன்னும் வந்து இங்கே பாருங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, வீட்டு குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. இந்த எல்லா மிளகாத்தூளையும் போட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி. தண்ணி இன்னும் இது வரைக்கும் ஊற்றுவேன். பட்டு இது அப்படியே கொதிக்க விட்டோன்னா தீஞ்சு போயிடும். ஆமாம், கொதிக்கவே கொதிக்காது. கொஞ்சம் நான் தண்ணி, எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் அவ்வளோ தண்ணி ஊற்றிப்பேன். நீங்கள் 2 பேர்னா இதை விட கம்மியாக வச்சு இந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க விட்டா 2 பேர் சாப்பிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ மதியம் போகலாமா? அப்பா வந்து புளி உரிக்கிறார். ஏப்பா இதே வெயிலில் உட்காந்து உரிக்கிறா? உள்ளே போய் உரிக்கணும் தானே? எப்போ வேலை இருக்குது உனக்கா? 3 மணிக்கா போகணுமா? காரக்குழம்புக்கு வத்தல் அப்பளம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு குழம்பு கொதிச்சு நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓடியா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன். நல்லா இருக்கும் கண்டிப்பா. நல்லா நல்ல ரிவ்யூ சொல்றோம். காரக்குழம்புக்கு அப்பளம். ஒரே ஒரு கத்திரிக்காய் போடு. என்னடா இது கட்டியா இருக்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நிறைய கூட்டம், அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. அப்பளம் ரசம் இப்படி என்ன சீரகத்தை லைட்டாக கம்மி பண்ணக்கூடாது. கம்மியாக தான் போட்டேன். சீரக வாசனை வருதா? சீரகத்தை கம்மி பண்ணணும். நல்லா இருக்கு. மற்றபடி
நேற்று நீ வீட்டில் வச்ச காரக்குழம்பு இதுக்கான டிஃப்ரெண்ட் இருக்கு. ம் 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 கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா இருக்கு. அப்பளத்தை சுட்டுணும். இன்னொரு அப்பளம் எடுத்தா பட் உனக்கே உண்மையாவே நல்லா இருக்கு. ஒரு அப்பளத்தை திருடி சாப்பிட்றேன். திருடி காரக்குழம்பு வந்து வீட்டிலேயே வைக்கிறதுக்கும் மண்டபத்தில் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னுடைய ஸ்டைலில் நல்லா இருக்கு. இல்லை பட்ட எப்பவுமே சாப்பிட்ற காரக்குழம்போட இந்த காரக்குழம்பு கொஞ்சம் பெட்டர். நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம மாமா வித் பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.